ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆடி அமாவாசை. இந்த அமாவாசை எப்போ வருது அப்படின்னா, இந்த வருஷம் 2024 இந்த வருஷத்துல ஆடி மாதம் 19ஆம் தேதி, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ஆடி அமாவாசை வருது. இந்த ஆடி அமாவாசையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமாக அதை கொண்டாடுறோம். எத்தனையோ அமாவாசைகள், 12 அமாவாசை வந்தால் கூட நடுவில் புரட்டாசியில் மகாலய பட்சம் சொல்லி மகாலய அமாவாசை வரும். அதுவும் முன்னோர்களுக்கு விசேஷம்தான். அதை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா. ஏன் அப்படின்னா, ஆடி மாசத்துல வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு தட்சிணாயனம், அதாவது முன்னோர்களுக்கு இரவு பொழுது. அதே மாதிரி தை மாசத்துல வரக்கூடிய அந்த அமாவாசை நம்ம முன்னோர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆக மொத்தம் அவளுக்கு ஒரு நாள், ஒரு வருஷம்ன்றது ஒரு நாள் அப்படின்றது அவளுக்கு கணக்கு. நம்ம என்ன பண்றோம், டெய்லியே அவளை கூப்பிட்டு அவளுக்கு பாத பூஜைகள் பண்ணி, அவளுக்கு தர்ப்பணங்கள் கொடுத்து, அவளுக்கு வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணி, அவளுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. இந்த ஆடி அமாவாசையில அந்த முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம பண்ணலை அப்படின்னா நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சி தடைப்படுங்க. இன்னைக்கு எல்லா ஜோசிகாரங்கிட்டையும் எடுத்து போய் ஜோசியத்தை நீட்டுறா. பையனை கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லை, இந்த 2 சமாச்சாரம் நடக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு முக்கியம். இந்த பித்ரு தோஷம்னு இருக்குதுங்க. அந்த பித்ரு தோஷம் இருந்ததுன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்காது. சுப நிகழ்ச்சினா நம்ம குழந்தைகளுக்கு சந்ததி வளராது, குழந்தைகளுக்கு திருமண தடை ஏற்படும். இந்த 2 விஷயம் பாதிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஜாதகம் எடுத்துட்டு அவாவா குழந்தை கல்யாணமால நிறைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் நம்ம முன்னோர்களை வழிபடாத, சிரத்தையா வழிபடாத காரணத்தினால்தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆகவே அதனால இப்போ வரக்கூடிய இந்த அமாவாசையில முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுங்க. அன்னைக்கு கோயிலில் போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணுங்க. ஆஞ்சநேயரை சேவிங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கும். அதாவது ஆஞ்சநேயர் அமாவாசை திதியில பிறந்திருக்காரு, மூல நட்சத்திரம். அதனால இந்த 2 விஷயத்தை கடைபிடிங்க. அன்னைக்கு முன்னோர்கள் படத்தெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சு, சந்தனம் பொட்டு வச்சு அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க. முடிஞ்சா சுமங்கலிகளுக்கு புடவை, ஒரு 5 சுமங்கலிக்கு புடவை வாங்கி கொடுங்க. கல்யாணம் ஆகாதவா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்றவா இந்த சுமங்கலிக்கு ஒரு தட்டு, எவர் சில்வர் தட்டோ பித்தளை தட்டோ வச்சு வெத்தலை பாக்கு, பழம், ஒரு தேங்காய், ஒரு மட்டை தேங்காய், வளையல், ஜாக்கெட், ரவிக்க துண்டுறாங்க இல்லையா, அந்த ஜாக்கெட் விட்டு, மஞ்சள் கிழங்கு, குங்குமம், இதெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவளுக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று அதில் வச்சு ஒரு 5 சுமங்கலி கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். இந்த 2 விஷயம் நடக்கணும் அப்படின்னா முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிங்க, கோயிலில் போய் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிங்க. இது 2த்தையும் பண்ணுவோம். நன்றி.